வெல்கம் டு ராதிகாஸ் கிச்சன். இன்றைக்கி குடமிளகா முட்டை பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. 50 ml எண்ணெய் ஊற்றிட்டேன்னா சுடானுமே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பட்டை 2 லவங்கம் 1 ஸ்பூன் சோம்பு, அரை கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கி விட்டுடணும். குடமிளகா 3 எடுத்துக்கேன். நீட்டமாக இப்படி கட் பண்ணி சேர்த்திட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்த்தாமல் இந்த எண்ணெயிலேயே கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு இல்லைங்களா. இது 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும் அந்த வதங்கி வர்றதுக்கு. 2 முட்டை சேர்த்திட்டு முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்திட்டு அந்த முட்டை வெந்து வர வரைக்கும் இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வெந்து வருது இல்லைங்களா. இப்போ அந்த காயோட அந்த முட்டையும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஃபுல்லாக கலக்கிட்டு மல்லித்தலை போட்டுட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான நம்மளோட குடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி பூரிக்கெல்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.